சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை பஞ்சமி திதி மதியம் 1:31 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்விரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மதியம் 3:11 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இது ஒரு ஆனி மாதம் என்பதால் வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தவிர அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஒரு உகந்த நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:51 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 5 மணி முதல் 6:35 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:13 முதல் 1:49 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:24 முதல் மாலை 5 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:56 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா சொர்க்கமா நரகமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கமே, அதுல கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கதையை தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம இது சும்மா ஃபேஸ்புக்ல வந்த ஒரு கதை தான், சும்மா ஏதோ படிச்சதுதான் இந்த கதைங்கிறது. இதை பார்த்தோம்னா ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்ல தெரியுமா, இந்த கம்பெனி எல்லாம் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவா. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் ஹெட் அப்படின்னு சொல்லுவா. எங்க ஹெச்ஆரை போய் நான் மீட் பண்ணணும்னு சொல்லுவா. இந்த ஹெச்ஆர்னு ஒரு போஸ்டிங்கே வச்சிருப்பா எல்லா கம்பெனிலையும். ஏன்னா கம்பெனில இந்த பாஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவார்னா த்ரூ தி ஹெச்ஆர், அதாவது நேரடியா பதில் சொல்ல மாட்டார். ஹெச்ஆரை போய் பாரு, ஹெச்ஆர் என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாரு. அந்த ஹெச்ஆர் இந்த எம்ப்ளாயிஸ் நிறைய சுத்தல்ல விட்டுருப்பாங்க, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அந்த ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்த ஒரு பெண் அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டாங்களாம். அவங்க இறந்த உடனேயே எமலோகத்துக்கு போனாங்களாம். இந்த எமலோகத்துக்கு போன உடனே யமதர்மராஜன் இவங்களை பார்த்துட்டு சொன்னாரோ, இவங்க கணக்கெல்லாம் பார்த்துட்டு நீ உன் ஜாதகப்படி நீ உன்னுடைய நீ செய்த அந்த பாவ புண்ணிய கணக்கின்படி, எனக்கு ஜாதகம்னே வந்துடுறது தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் எடுத்து பார்த்திருக்காரு கணக்கு. அந்த கணக்கு எடுத்து பார்த்துட்டு நீ உனக்கு சொர்க்கத்துக்கு போற அம்சம் தான் இருக்கு, நீ சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போறியா ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன இது எல்லாருமே சொர்க்கத்துக்கு தானே போக ஆசைப்படுவாங்க, எனக்கும் சொர்க்கம் தானே எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சொன்னாராம், இந்த யமலோகத்தினுடைய விதியின்படி நரகத்துல ஒரு நாள் முழுக்க இருக்கணும், நரகத்துல போய் ஒரு நாள் முழுக்க இருந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம், சொர்க்கத்துல போய் ஒரு நாள் முழுக்க இருந்து பார்க்கணும், இருந்து பார்த்துட்டு ஏன்னா நீ உனக்கு சொர்க்கம்னு தெரிஞ்சு போச்சு, ஆனா நீ 2 இடத்துலயும் இருந்து பார்க்க வேண்டியது, நீ சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு புண்ணியம் பண்ணிருந்தாலும் சாய்ஸை ஒன்டே கொடுத்துருவோம், நீ நரகத்திலயும் ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு சொர்க்கத்திலயும் ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு எதுல நான் இருக்கேன் நீ சொல்றியோ அங்கேயே உன்னை அனுப்பிச்சிடுவோன்னு சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். இவர் ஏன் இப்படி குழப்பறாரு, எனக்கு சொர்க்கம் தானே போட்டிருக்கு, இல்ல யமதர்மராஜா நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன், நேர சொர்க்கத்துக்கே போயிடுறேன்னு சொன்னோடனே இல்ல இது இந்த யமலோகத்தினுடைய விதி, ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான், நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு உனக்கு இது இருக்கிறதுனால முதல்ல ஒரு நாள் மட்டும் நீ போய் யமலோகத்துல இருந்து பார்க்க வேண்டியது, ஃபுல்லா இருந்து பார்த்துக்கோ, மறுநாள் தான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவோம், அங்கேயும் போய் இருந்து பார்த்துக்கோ, 3ஆவது நாள் உன்னை கூட்டு கேட்போம், நீ எங்க சொல்றியோ அங்க உன்னை அனுப்பிச்சிடுவோம்னு சொன்னாராம். சரின்னு இந்த அம்மாவும் தலையெழுத்தேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு நரகத்துக்கு போச்சாம்.
ஆனா என்ன ஆச்சரியம், அந்த நரகத்துல போய் பார்த்தா அங்க பார்த்தா ஃபுல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியான அந்த ஃப்ளவர் வாஷ், பூ அது மாதிரிலாம் வச்சிருக்கா. ஏசி ரூம் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. ஃபுல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசியா இருக்கு. அந்த சினிமா தியேட்டர் மாதிரிலாம் நிறைய இந்த மால் மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரிலாம் நிறைய ஷாப்பிங் கடையெல்லாம் இருக்கு. எல்லாம் பார்த்துட்டே போறா. அங்க போற இடத்துல பார்த்தோம்னா இவங்க கூடயே இவங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற பாக்குறா. அவங்களோட எல்லாம் ஜாலியா பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்கா உட்காந்துட்டு. அப்ப வந்து அங்க வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சினிமா நடிகை மாதிரிலாம் ஒருத்தவங்க வந்தாங்களாம். இவங்க யாருன்னு கேட்டா, இவங்க தான் சாத்தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்களாம். இவங்க தான் சாத்தான், இந்த யமலோகத்தினுடைய, இந்த நரகலோகத்தினுடைய சாத்தான் இவங்க தான் சொன்னோனே, அந்த சாத்தானும் இவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு போயிடுச்சா. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கல. ஓ! யமலோகத்துல இவ்ளோ சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லி எதுக்கும் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து சொர்க்கத்துக்கு போச்சாம். மறுநாள் இந்த ஒரு நாள் ஃபுல்லுக்கு இங்க ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அடுத்த நாள் சொர்க்கத்துக்கு போனோனே, அங்க சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா எல்லோரும் அவரவர்களுடைய வேலையை அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்தோம்னா அங்க நிறைய கோவில்கள், இறைவனுடைய சந்நிதிகள்லாம் இருக்கு. எல்லாரும் போறாங்க, இறைவனுடைய சந்நிதியில போய் உட்கார்ந்து வழிபாடு பண்றாங்க, தியானம் பண்றாங்க. இத மட்டும் தான் இந்த அம்மா பார்க்க இந்த அம்மாவுக்கு ஒரே போரிங்கா இருக்கு. என்ன இவ்ளோ போர் அடிக்குது, இங்க யாரும் யார் கூடயும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்கவங்க உட்கார்ந்து இறைவனை வணங்குகிறார்கள், பூஜை செய்கிறார்கள், தியானத்தில் உட்கார்ந்து விடுகிறார்கள். அவ்வளவுதானா இங்க? இதுக்கு சொர்க்கத்தை விட நரகமே நல்லா இருக்கு போல இருக்கே. இதனால தான் நமக்கு யம தர்மராஜா சாய்ஸ் கொடுத்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படா இன்னைக்கு விடியும்னு பார்த்துட்டு இருந்துச்சா. விடிஞ்ச உடனே நேரா யமதர்மன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறா. கேட்ட உடனே யமதர்மன் வந்து தயக்கமே இல்லாம சொல்லிடுச்சா, இல்ல எனக்கு இந்த சொர்க்கம் வேண்டாம், எனக்கு நரகம் தான் வேணும், என்ன நரகத்திலேயே கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்கன்னு. அது ஷூர் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஏன்னா திரும்ப வந்து மாத்த முடியாது. ஒன்ஸ் அனுப்பிட்டா அனுப்பினதா, நீ கன்ஃபார்மா தான் கேட்கறியா அப்படின்னு சொன்னோடனே, ஆமா கன்ஃபார்மா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த அம்மா. சரிப்பா இந்த அம்மா ஆசைப்படி கொண்டு போய் நரகத்துல விட்டுருங்கன்னு சொல்லி நரகத்துல விட்டுட்டாங்களாம். கொண்டு போய் பார்த்தா நரகத்துல விட்ட உடனே பார்த்தா அங்க நம்ம பாக்குற மாதிரி நம்ம எல்லாருக்கும் கனவுல கற்பனையில வச்சிருப்போல நரகம்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஒரே பாலைவன நிலம் மாதிரி கிடக்குதான். நிறைய பார்த்தோம்னா எண்ணெய் கொப்பரையில வச்சு எல்லாம் வதக்கி வாத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முள்ளு மரம்லாம் இருக்கு, அதுல போட்டு எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரே பயமா வேற இருக்கு. அன்னைக்கு நாள் பார்த்த அந்த சாத்தான்கிற ஒரு பெண் இருக்கிற அந்த பெண் வந்துச்சா ரொம்ப கோரமான முகத்தோட. அது அப்பதான் வந்த உடனே இது பார்த்த உடனே கேட்டுச்சா, என்ன சாத்தான் இப்படி இருக்கு நரகங்கிறத அன்னைக்கு நான் முந்தா நாள் வரும்போது இந்த மாதிரிலாம் இல்லையே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த சாத்தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சா, நீ முந்தா நாள் வந்தது இன்டர்வியூ அட்டன் பண்ண, நீ இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணியோ ஒரு ஹெச்ஆரா இருந்து நீ எல்லாருக்கும் எப்படி இந்த பதவியை வந்து நீ வைக்க போற பதவியை வந்து விவரிச்சியோ அதுதான் முந்தா நாள் நீ பார்த்த விஷயம். ஆனால் இன்னையிலிருந்து நீ வந்து ஒரு எம்ப்ளாயி, நீ உன் கம்பெனில எப்படி எம்ப்ளாயி இருப்பானோ அப்படித்தான் இன்னையிலேருந்து நீ இருக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த சாத்தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான். ஆக இந்த கதையே நான் நம்முடைய நிகழ்ச்சியில சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் நம்முடைய தொழில் முறைக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில கற்பனையான ஒரு சில அதாவது ஒரு கஷ்டமான விஷயத்த கூட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ரொம்ப கற்பனையான விஷயங்கள்லாம் சேர்த்து அள்ளி விட்டுருப்போம் தெரியுமா. ஈவன் இந்த புரோக்கர்ஸ்லாம் பண்றதை கூட பார்க்கலாம். இந்த இடத்துல இடம் வாங்க, அப்படியே தண்ணி வந்து 10 அடியில கிடைக்கும், அதுவும் கல்கண்டு மாதிரி இனிக்குங்கிற மாதிரிலாம் சொல்லி இடத்தெல்லாம் தலையில கட்டிடுவாங்க. நம்ம போய் வாங்கி போர் போட்டு பார்த்தோம்னா போயிட்டே இருக்கும், 300 400 அடி 1000 அடி தாண்டி கூட போயிடும், தண்ணிங்கிறதே கிடைக்காது. ஒரு சில இடத்துல தண்ணி கிடைச்சா கூட அது கடல் தண்ணியோடய மோசமா ஒரு உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வீடு கட்டியே இருக்க முடியாத சூழல்லாம் இருக்கும். ஆனால் தொழிலின் காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் மிகைப்படுத்தி பெருசுபடுத்தி அழகாக நிறைய பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அந்த தொழிலை சாதித்து கொண்டிருப்பார்கள். அதுபோல் சாதிப்பவர்களுக்கு நரகத்தில் இப்படித்தான் இடம் கிடைக்கும். நம்ம என்னென்னலாம் பண்றோமோ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதையினை நம்முடைய நிகழ்ச்சியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.